இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யெகோவா சபை கல்வாரி சர்ச்சின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்கு பிரியமில்லாத, இயேசு கிறிஸ்து வெறுக்கக்கூடிய ஒரு காரியமாகிய பெருமையை நாம் அனைவரும் அனுதின வாழ்க்கையில் அதை தரித்து வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வெறுக்கக்கூடிய, அருவருக்கக்கூடிய, எதிர்த்து நிற்கிற ஒரு காரியத்தில் ஒன்று பெருமை. பெருமை என்பது அவருக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு காரியம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். ரெண்டு முக்கியமான குற்றங்களை எல்லாரும் முக்கியமாக சொல்லுவாங்க. ஒன்று விக்கிரக ஆராதனை, ரெண்டாவது விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு ஆவி. இந்த ரெண்டு தவறுதலையும் முக்கியத்துவம் படுத்துவாங்க. இது ரொம்ப ஏசப்பாக பிரியமில்லாத ஒரு காரியம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெருமையை நீங்கள் மூணாவதாக கூட சேர்த்துக்கலாம். இந்த பெருமையை ஏசப்பாக்கு சுத்தமாக பிடிக்க நிறைய பாவங்கள் இருக்கு. ஆனால் பெருமை என்பது அவர் சுத்தமாக எதிர்த்து நிற்கிற ஒரு காரியங்கள் ஒன்று. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையை தரித்து வாழ வேண்டாம், தாழ்மை உள்ளவர்களாக வாழ்வோம். அதனால தான் ஒன்று பேதுரு 5:5 மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று 1 பேதுரு 5:5 ஒரு வசனம் அருமையாக சொல்றது. நாம் பெருமையாக நிற்கவே கூடாது, தாழ்மை தரித்து வாழ வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையை தரித்து தான் அனுதின வாழ்க்கையில் வாழ வேண்டும். நாம் பைபிளின் படி நாம் பார்த்தா பெருமையின் காரணமாக நிறைய கேரக்டர்ஸ் அழிவை நோக்கி சென்றது நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஏசாயா 14:12 தமிழில் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியின் இருக்கு. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலாகிய கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் KJVயில் பார்த்தீங்கன்னா லூசிஃபர்னு இருக்கும். இந்த லூசிஃபரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். லூசிஃபரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன், பெருமைப்படக்கூடிய ஒருவன். அவன் நான் என்னெல்லாம் பேசினான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீச்சிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். லாஸ்ட் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவானான். ஆனால் இது பைபிளிக்கல் படி பார்த்தா இது ஒரு பாபிலோன் ராஜாவை குறிக்கி. ஆனால் நம்ம இது ஒரு லூசிஃபரை நம்ம எடுத்துக்கலாம். லூசிஃபர் அவன் எப்படி யோசிக்காம பாருங்களேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் மனதில் ஒரு கர்வம், ஒரு பெருமை. அந்த பெருமை வந்ததுக்கப்புறம் அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அந்த பெருமை வரவும் என்னாச்சு, அவன் பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். ஒன்றும் செய்ய முடியாது, யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. பெருமை ஒரு மனுஷன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டுனா அவன் அழிவை நோக்கி செல்றான்னு அர்த்தம். பெருமை வராத வரைக்கும் நல்லது, பெருமை வந்துவிட்டால் அவன் அழிவை நோக்கி செல்கிறான் என்றது அர்த்தம். இன்னும் நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போனாங்க. இது மாத்திரமல்ல, தானியேல் 4:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இருக்காரு. அவர் ராஜ்யத்தின் அரண்மனையை அப்படி சுற்றி வரும்போது அவர் யோசிக்காரு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்தினுடைய ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டினேன் என் மகா பாபிலோன் என்று அவன் சொன்னான். என் படிப்பு, என் தொழில், என் பணம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அவனும் அதே தான் சொன்னான். என் வல்லமை, என் பராக்கிரமம், என் மகிமை, நான் கட்டின ஆலயம், ஏன் அப்படி அவன் நிறைய இடத்துல உச்சரித்து, இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜபாரம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. ராஜபாரம் அவனை விட்டு போயிட்டு அவன் அவ்வளோதான், ஒன்றும் இல்லாத மனுஷன் ஆகிட்டான். கடைசியில் அவன் நிலைமை என்ன ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையாக போச்சு. மனுஷர் எடுத்துன்னு தள்ளப்பட்டான், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்தான், புல்லை தின்றான், மாடுகள் தின்கக்கூடிய ஒரு புல்லை தின்றான். எதற்கு? பெருமை வந்தது, அவன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது. அவ்வளோதான், சோழி முடிஞ்சான். அந்த பெருமையான பேச்சு ஒருபோதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கக்கூடிய காரியத்தில் ஒன்று பெருமை. கடைசியில் நேபுகாத்நேச்சாரை போலதான் உங்கள் நிலைமையாகும். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கடைசியில் எப்படி ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையாயிட்டு பார்த்தீங்கன்னாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இதே பாவத்தை தான் பண்றோம். ஒண்ணுமே இல்லைங்க, அவருடைய கிருபையில தான் வாழ்றோம். உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாமே அவருடைய கிருபை. நம்மை போஷிப்பது, உடுத்து வைப்பது, எதனாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய கிருபையில தான் வாழ்றோம். அவர் தான் எங்களை தாங்குறாரு, அவர் தான் எங்களை ஏந்துறார், அவர் தான் எங்களை சுமக்கார் என்று சொல்லும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். இது மாத்திரம்தான் பார்த்தீங்களா, இன்னும் நிறைய இருக்கு. ஜெபத்தில கூட ஒரு தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்கும் போதும் கூட ஒரு தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் லூக்கா 18:9
தங்களை நீதிமான்களை நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின ஒரு ஊமையை அவர் சொல்றார். தங்களை தாங்களே நீதிமான் என்று பெருமைப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் சொல்றார். பரிசேயன், ஆயக்காரன் என்று 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் ஜெப ஆலயத்துக்கு ஜெபிக்க வராங்க. சரியா? ஜெபாலயத்துக்கு ஜெபிக்க வரும்போது இந்த பரிசேயன் முதலாவது ஜெபிக்கான். இந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உண்மை சோஸ்திருக்கிறேன். நான் விபச்சாரம் செய்யலை, இந்த ஆயக்காரனை போல இல்லை, அநியாயக்காரனை போல இல்லை, அதனால உண்மை சோஸ்திருக்கிறேன். வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் உங்களுக்கு தசம பாகம் கொடுக்குறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணேன். ஒரு பெருமை, நான் தசம பாகம் ஒழுங்காக கொடுத்துட்றேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், இப்படி ஒரு கர்வம், ஒரு பெருமை அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றாரா? பார்ப்போம். அடுத்தது ஆயக்காரன் ஜெபிக்கான். தூரத்திலே தேவாலயத்தில் நின்று அவன் கண்களை ஏறெடுத்து வானத்தில் அவனை பார்க்க கூட முடியல தேவனை நோக்கி. அப்பா, பாவியாக என்மேல் கண்ணோக்கமா இரும் என்று தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாக என்மேல் கிருபையா இரும் என்று மன்றாடினான். தன்னையே தாழ்த்தி அந்த ஜெபத்தை தான் அவர் எதிர்பார்க்காருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று அடுத்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 18:14 பார்த்தீங்கன்னா, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். தேவன் யாரை நீதிமானாக்க பார்க்கிறார்? தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை தான் அவர் நீதிமானாக்க பார்க்க விரும்புகிறார். அந்த பெருமைப்பட்டவன் எப்படி தன்னை நீதிமான், நான் 2 நாள் உபவாசிக்க, அந்த பெருமை வேண்டாம். அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எடுத்து நிற்கிறார். தன்னையே தாழ்த்துங்க, எவ்வளவு தாழ்த்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயரும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த பெருமை இல்லாமல் நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் உயர்வடைவீங்க, உயர்வை நோக்கி செல்வீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு வராது. இது மட்டும் தான் வருமா? நீதிமொழிகள் 11:2 நீங்கள் பாருங்க. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஒரு தாழ்ந்த சிந்தை உங்கள் இடத்தில் இருந்தால் ஞானம் உங்களிடத்தில் வரும். உங்கள் ஞானம் பெருகும், உங்கள் அறிவு பெருகும். தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இது மாத்திரமல்ல, ஏசாயா 57:15 நீங்க பார்த்தீங்கன்னா, மிடில் நீங்க பார்த்தீங்கன்னா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்கள் தான் அந்த தாழ்மை உள்ளவர்கள். நீங்க எந்த கஷ்டத்துல இருந்துக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒரு கடுமையான காலகட்டத்தில் நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் தாழ்வு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த பணிவு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க, மீண்டும் உயிரிடை செய்ய, மீண்டும் உயர்த்த என் தேவனால் கூடும். அதனால் தாழ்மையை தரித்து வாருங்கள், பெருமை வேண்டாம். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவனே, இந்த அருமையான வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக நன்றிப்பா. இனிமேலாவது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒரு தாழ்மையை தரித்து வாழ, இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் இப்படி ஒரு தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கிறோம், அதே தாழ்மையை நாங்களும் எங்கள் அனுதின வாழ்க்கையில் தரித்து வாழ, உண்மையே பின்பற்றி வாழ ஒரு கிருபை, ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.